இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, எனக்கு ஏற்படும் சோதனைகளும் துன்பத்திலும் எவ்வாறு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இறக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அந்த வாக்கு நமக்கு வழிகாட்டுகின்றது. ஏன்? எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? இது மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டுமல்ல, சோதனைகள், காத்திருப்புகள், புரியாத சூழ்நிலைகளிலும் இறைவனின் செயல்பாட்டை நம்பி வாழ நம்மை அழைக்கின்ற ஒரு அழைப்பாகும். அவ்வாறு இறைவனை நம்பி நாம் நன்றியுணர்வோடு வாழுகின்ற பொழுது, நாம் குறைகளை மட்டும் காணாமல் இறைவன் நமக்கு செய்த நல்ல ஆசீர்வாதங்களை நினைத்து நல்ல ஒரு நிகழ்வுக்காக சரியான நேரத்திற்கான ஒரு காத்திருப்பை நமது மனம் ஏற்றுக்கொள்கிறது. பயத்தையும் விடுத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆற்றலையும் அந்த நன்றி உணர்வு நமக்கு தருகின்றது. ஆம், இறைவனை நம்பி நாம் செல்லுகின்ற பொழுது, அவருக்கு நன்றியுணர்வோடு இருக்கின்ற பொழுது, நாம் எல்லா நாளும் அவரால் பாதுகாக்கப்படுகின்றோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்பி இருக்கின்றது. தாமதமாக வந்தாலும் கிடைக்கின்ற சரியான தருணத்தில் நமக்கு சரியான நேரத்தில் இறைவனுடைய முழுமையான மகிழ்வும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கு இந்த நன்றி உணர்வு நமக்கு துணை செய்கிறது. ஆமேன். இறை இரக்கம் போற்றி.